அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேச வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். இந்த நாத்தாக்கா கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் சாக்கடைவாயன். இந்த சாக்கடைவாயன் என்பது சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாக்கடைவாயன்னாக்கா அந்த சாக்கடையில் கழிஞ்சியாக கிடக்கும். அதுபோல் அவன் வாயில் இருக்கிறது எல்லாமே சாக்கடையாக தான் வருமே தவிர நல்லதாக வராது. ஏன்னா என் அண்ணன் தளபதி விஜயை என்ன பெரிய பிடுங்கியா அப்படின்னு கேட்குறாப்புல. அவங்க அண்ணன் என்ன பிடுங்கினாருன்னு தெரியல. இது வரைக்கும் பிடுங்கிருக்கலாம், மேக்ஸிமம் பிடுங்கிருக்கலாம். அது அவருக்கு தான் தெரியும். பிடுங்கிருக்கிறதுன்றது அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு எங்களுடைய தளபதியை தப்பாக விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்கிறவங்க இருக்கிறது ரொம்ப அரசியலில் இருக்கிறது ரொம்ப கழிஞ்சாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அப்படின்னும்போது இவங்களாம் அரசியல் பண்ண வரல. என்ன அரசியல் பண்ண வந்திருக்காங்கன்னா, புடுங்கி வெங்கப்பையில், பரதேசி பையில், மானங்கட்ட பையில், என்ன பையில், வெங்கப்பையில், மானங்கட்ட பையில், பரதேசி பையில். இதுதான் அரசியலாக நாத்தாக்கா கட்சி. அப்போ நாத்தம் பிடிச்ச கட்சி இது உண்மையிலுமே நாத்தம் பிடிச்ச கட்சி தான். அப்படி இல்லைன்னா இந்த பிடுங்கி தூர் வாடுறது, பரதேசி இதெல்லாம் வராது. ஒரு மனிதனாக மதிக்கணும். அப்படி உள்ள கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிலச்சி நிற்க முடியும். இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 2026 மக்கள் என்ன மாதிரி தொண்டர்கள், மக்கள்கள், என்னுடைய மக்கள்கள், எங்கள் அண்ணன் தளபதி மக்கள்கள் எல்லாமே ஒன்று தான். இது எல்லாமே ஒரு சரியான ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. 2026 தீர்ப்பு கொடுப்பாங்க. அது தெரியாத ஒரு சில பேர் பிடுங்கின்றது எங்கள் அண்ணன் தளபதியை. அதுமாரி பேசுகிறது ரொம்ப அவதூறாக இருக்குது. அவதூறை பேசுகிறது இவங்க ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க. கொள்கைன்றது பிடுங்கி தான் அவங்க கொள்கை. என்ன கொள்கை? பிடுங்கி கொள்கை. அவங்க யார் கொள்கை? நாத்தா கட்சியோடைய பிடுங்கி கொள்கை. கொள்கை என்னான்னு கேட்டாக்கா அவங்க பிடுங்கின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியறது ஒன்றும் இல்லை. என் கொள்கை நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோன்ட்டு நாங்கள் டிவிகே கட்சியிலேருந்து நாங்கள் சொல்கிறோன்னு வச்சிங்களேன். அவங்க என்ன அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, நாத்தாக்கா கட்சியில் கேட்டிங்கன்னா, தாக்கா கட்சி அது வாயிலே வரல. நாத்தாக்கா கட்சியில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிடுங்கி தான் எங்களுடைய கொள்கை. கட்சி பிடுங்கி கட்சி, ஆனால் கொள்கையும் பிடுங்கி கட்சி தான். கொள்கையும் பிடுங்கி கொள்கை தான், கட்சியும் பிடுங்கி கொள்கை தான், கட்சி தான் அப்படின்னு இது உளருவாங்க. நான் இப்போ உளரல, அதை அவங்க சொல்கிறத நான் அதேமாதிரி சொல்லி காமிச்சேன். இது மாதிரி ஒரு கட்சியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா பிடுங்கி கொள்கையும் பிடுங்கி கட்சியையும் ஒரே கோட்பாட்டில் கொண்டுட்டு போகிறது நாத்தாக்கா கட்சியோடைய சீமான் அவர்கள். அடுத்தது இவங்க இந்த சாட்டை முருகன், அப்புறம் இடும்பாவனம், இவங்கெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். என் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, தகுதி இருக்குது, தராதம் இருக்கிறதுக்கு? வெங்கப்பையிலா? உங்களுடைய வெங்கப்பையத்தனெல்லாம் யார்கிட்ட காட்டுறீங்க? எங்கள் தலைவர் அமைதியாக போயிட்டுருக்காரு. நாங்கள் அவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஏற்றுக்கிட்டோம். நீ எப்போ வந்தீங்க? 15 ஆண்டு காலமாக வந்திருக்கீங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் அண்ணன் தளபதி தான். நாங்கள் இது தெரியாத ஒரு தற்குறிகள் தான் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அணில் குஞ்சு பேசுகிறது, ஆமக்குஞ்சி பற்றி இவங்க ஆமக்குஞ்சிகணங்களே பேசுகிறாங்க. ஆமக்கறியை பற்றி ஆமவாயனே பேசுகிறாங்க. அடுத்தது நண்டு மசாலாலாம் அது உள்ளே இருக்கும், அது எப்படி வந்திருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி கதை விடுறவங்களெல்லாம் எப்படி மக்களே நீங்கள் நம்புறீங்க? அது எப்படி மறந்துடுமா? ஒரு மனிதனுடைய இயல்பை மறக்கிற தன்மை இருக்குன்றதுனால தான் அவங்கள மாதிரி ஆளுங்களாம் நம்மளை ஏமாற்றி பேச்சை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்களேன் மக்களே. வருங்காலம் சிறக்கணும், இந்த ஆட்சி மாறணும்.
தளபதி வரணும், தளபதி விஜய் அண்ணன் வரணும். இதுதான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். இது வந்து அவங்களாம் ஒரு பொருட்டு கிடையாது. யார் சீமான் கட்சிக்காரங்களும் நமக்கு பொருட்டு கிடையாது. நீங்கள் உண்மையிலுமே உண்மையான மாற்றத்தை விரும்புகிறீங்கன்னா எங்கள் அண்ணன் தளபதி விஜயை ஆட்சி கட்டிலில் அமர்த்தணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு, கொள்கை, எல்லாமே நமக்கு அதான். கொள்கைன்னா என்ன? நல்லது செய்ய தானே வரோம். நல்லது செய்ய வர்றதுக்கு எதுக்கு கொள்கைன்னு சொல்கிறாங்க. கொள்கையை ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொல்லிட்டாரு. மறுபடியும் தற்குறிகள் என்ன கொள்கை அது சொல்லி புரிய வைக்க முடியாது. செயலில் தான் சொல்லி செஞ்சு காமிக்க முடியும், சொல்லியும் காட்ட முடியும். செயலில் செய்யும்போதே சொல்லிடலாம். அது இந்த மூக்கு சொரிஞ்சவங்களுக்கெல்லாம் அப்புறம் தட்டுறவங்களுக்கெல்லாம் தெரியாது. இதுதான் நான் சொல்ல விரும்புது மக்களுக்கு. நல்ல மாதிரியாக ஒரு ஆட்சி அமையணும். நல்ல புரிதலோட பயணங்கள் தொடரட்டும். நன்றி.